ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சொரக்காய் தட்டைப்பயிர் குழம்பு தான். இப்போ வந்து நம்ம எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடேறிடுச்சு. கொஞ்ச கடுகு ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்து வாட்டி நம்ம வந்து பூண்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாட்டி 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 3 காஞ்ச மிளகா. இப்ப பாருங்க, இதெல்லாம் நல்லா வணங்கிச்சு. இப்ப நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் நல்லா போட்டுக்கலாம். தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிச்சு. இதோட நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்க, நம்ம வந்து சொரக்காய் சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சொரக்காய் வந்து நீர்க்காயின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. வாரத்துல ஒரு நாள் எல்லாரும் சாப்பிடுங்க. இப்போ வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்ச சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன், இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம நைட்டே வந்து தட்டைப்பயிரை ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கோம். நீங்க நைட்டு ஊற வைக்க மறந்துட்டாலும் காலையில தட்டைப்பயிரை வறுத்து வேக வச்சுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். அப்பதான் எல்லாம் வெந்து வரும் நல்லா. இப்போ பாருங்க, நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, காயில நல்லா வெந்துக்குச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காவும் 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலையும் எடுத்து அரைச்சி வச்சிருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க. அடுத்தது நம்ம புளி கொஞ்சம் ஊற வச்சிருக்கோம், அதை அந்த புளி கரைசலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க, ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு உப்பு காரெல்லாம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு இன்னும் தேவை அப்படின்னா போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு மூடி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம சாதத்துக்கு நல்லா சூடான சாதத்துக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.